Hello students, welcome to DKM Math Tutorial Center. இப்போ நம்ம exercise 8.1ல 6th sum பார்க்க போகிறோம். இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வால் கிளாக் இருக்குது, அது வந்து பெல் அடிக்குது. எப்படின்னா 1 o'clock ஆனால் 1 time, 2 o'clock ஆனால் 2 time, 3 o'clock ஆனால் 3 times இந்த மாதிரி அடிக்குது. இப்போ 12 o'clock ஆனால் 12 times அடிக்கும், இந்த மாதிரி அடிக்குது. இப்போ how many times it will strike in a particular day, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அடிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் மேக் எ டே, ஒரு நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு அடிக்குதோ அதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கிளாக்கில் 12 நம்பர் வேறு தானே இருக்கும், 12 நம்பர் வேறு தான் இருக்கும். இப்போ வால் கிளாக், இப்போ இந்த ஃபார்மேட்டில் வால் கிளாக் ஸ்ட்ரைக்ஸ் த பெல் அட் ஏ பர்டிகுலர் டேன்னு போடுங்க. ஸோ பர்டிகுலர் டேன்னு போடணும். போட்டுட்டு இப்போ ஒரு நாளைக்கு 24 hours இருக்குது, ஆனால் கிளாக்கில் 12 நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்போனா 1 + 2 + 3 up to 12 வரை எழுதணும். ஸோ 12 வரை நம்பர் எழுதிட்டு இப்போ வந்து 1 o'clock 1 time, 2 o'clockனா 2 time, 3 o'clock 3 time, இந்த மாதிரி எழுதி 12 வரை எழுதிடணும். இப்போ 1 o'clock 2 தடவை சுற்றும்ல, பகலில் ஒரு 1 o'clock வரும், நைட்டு ஒரு 1 o'clock வரும். ஸோ 2 தடவை நமக்கு வந்து வால் கிளாக் வந்து சுற்றும். அதனால தான் 2 இன்ட்டுன்னு போட்டு 1 + 2 + 3 up to 12ன்னு போடுறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம், 2 + 4 + 6 + up to 24ன்னு எழுதலாம். இப்போ என்னோட வேல்யூ 12ன்னு எடுத்துக்கணும், ஏன்னா கிளாக்கில் 12 நம்பர்ஸ் இருக்குல்ல, அதனால் என்னோட வந்து இங்கே 12ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ஏன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நேச்சுரல் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணுறனால நம்ம வந்து என்னோட வேல்யூ 12ன்னு எடுத்துக்கணும். 1 + 2 + 3 up to 12 இருக்குல்ல, ஸோ இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார் நேச்சுரல் numbers which is equal to sigma is equal to square root of n square minus 1 divided by 12ன்னு போடுறோம். ஸோ n ஸ்கொயரோட வேல்யூ 12 தான், ஏன்னா என்னோட வேல்யூ நம்ம 12ன்னு எடுக்கிறோம். கிளாக்கில் 12 நம்பர்ஸ் இருக்கனால இங்கே 12ன்னு எடுக்கிறோம். ஸோ எடுத்துட்டு கடைசியாக நம்ம வந்து இங்கே 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோமா, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னால கிளாக் வந்து 2 டைம் பெல் அடிக்கிறனால 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோமா. அதே மாதிரி இந்த டேர்மை கடைசி 2ஆல் மல்டிபிள் பண்ண, இந்த ஃபார்முலாவை 2ஆல் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 2 இன்ட்டு ஃபார்முலா எழுதும்போது 2 போடாதீங்க, அடுத்து சம்மு பண்ணும்போது 2 போடுங்க. இப்போ என்னோட வேல்யூ என்ன, 12. ஸோ 12 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12 போட்டுருணும். ஓகேப்பா. அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர் என்ன வரும், 144 வரும், -1 டிவைடட் பை 12ன்னு வரும். தென் 2 இன்ட்டு 144 - 1னா 143. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணணும். இதையும் டிவைட் பண்ணோம்னா 11.9166. நான் இதை டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டினா டைம் ஆகும், அதனால தான் நான் வந்து டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து அப்படியே போடு, நீங்களும் சம் டிவைட் பண்ணி போடுங்கப்பா. இப்போ 11.9166 இந்த நம்பர் ரூட் எடுத்தோம்னா 2 இன்ட்டு 3.45ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் 2 இன்ட்டு 3.45 மல்டிபிள் பண்ணால் 6.90ன்னு வரும். அதை வந்து 6.9ன்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் சிக்மாவோட வேல்யூ, தான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான், இந்த சம் ரொம்ப ஈஸி தான்ப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.